ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தீபாவளியையொட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அரங்கேறிய அதிரடி சோதனையின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி பத்திரப்பதிவுகளுக்கு கூடுதல் தொகை வாங்குவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாவட்ட துணை ஆய்வுக்குழு அலுவலர் முருகன் மற்றும் லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி உட்பட 8 பேர் கொண்ட குழுவினர் அதிரடி ரெய்டில் இறங்கினர். மாலை 4 மணிக்கு சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் நுழைந்த குழுவினர் நுழைவாயிலின் முன்பக்க கதவை உட்பட்கமாக தாட்பால் போட்டுக்கொண்டு திடீர் சோதனை நடத்தினர். இதில் சார் பதிவாளர் மணிகண்டனின் ஓய்வு அறை, கார் மற்றும் இடைநிலை உதவியாளர் டேபிளின் கீழ்ப்பகுதி, கோப்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள், டிஃபன் பாக்ஸுகள் உள்ளிட்ட ரகசிய இடங்களில் பதுக்கி வைத்திருந்த கணக்கில் வராத 72,100 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அங்கிருந்து முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றினர். இந்த சோதனை மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணிக்கு நிறைவடைந்தது. சோதனையின் போது பொதுமக்கள் மற்றும் இடைத்தரகர்கள் யாரிடமிருந்தும் பணம் பறிமுதல் செய்யப்படவில்லை. அதே நேரம் வழக்கம்போல் பத்திரப்பதிவு பணிகள் நடைபெற்றன. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறுகையில், ரகசிய தகவலின் பேரில் அதிரடி சோதனையில் இறங்கியதாகவும் சார் பதிவாளர் மணிகண்டனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டனர். பொதுமக்கள் எழுத்துப்பூர்வமாக புகார் தெரிவித்தால் அவர்களை கைது செய்வோம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சமீப காலமாக புத்தாண்டு, பொங்கல், ஆயுத பூஜை, தீபாவளி என பண்டிகை நாட்களில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவது வாடிக்கையாகிவிட்டது. அது குறித்த புகார்கள் முன்கூட்டியே அளிக்கப்பட்டதால் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றியுள்ளனர். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அதிரடி சோதனை ஆற்காடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.